Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டான ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய மில்க் பேடா தான் இன்னைக்கு நம்ம எப்படி செய்யிறதுன்னு பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை யாரும் Subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா Subscribe பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியுமே போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க இத நம்ம எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். மில்க் பேடா செய்யிறதுக்கு இங்க நான் வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேங்க. பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இது கூட ஒரு 1/4 கப் ஜீனி சேர்த்துக்கலாம். நீங்க எவ்வளவு செய்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜீனி சேர்த்துக்கோங்க. ஜீனி நல்லா கரையணுங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா பால் கொதிச்சிட்டு இருக்கு. ஜீனி நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. இந்த சமயத்துல நான் 1 கப் பால் பவுடர் எடுத்து வச்சிருக்கேங்க. அதே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாங்க. மொத்தமா நம்ம இதல சேர்த்துட்டோம் அப்படினா கட்டிப்பட்டுரும். அதனால இந்த மாதிரி மாவு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடுப்பிடிச்சிருங்க. அதனால பார்த்து கிண்டிக்கோங்க. சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ மீத உள்ள மாவையும் நம்ம கொட்டிட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாங்க. கைவிடாம நல்லா நம்ம மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. நல்லா நம்ம கெட்டியா கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கணுங்க. ஏற்கனவே பால் பவுடர்ல இனிப்பு இருக்கிறதுனால நீங்க ஜீனி சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. ஓவர் இனிப்பாயிடும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாத்திரத்துல நல்லா ஒட்டாம வந்துருங்க. நல்லா ஒட்டாம வந்ததுக்கு அப்புறமா இங்க ஒரு பிளேட்க்கு வந்துட்டு நான் இத மாத்தி வச்சிருக்கேங்க. இது வந்துட்டு நல்லா ஆறணுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நம்ம கையில கொஞ்சமா எண்ணெய் தேய்ச்சுக்கலாங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு இதுல இருந்து கொஞ்சமா நம்ம மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்து நம்ம உருட்டிக்கலாங்க. நான் இந்த மாதிரி ஷேப்க்கு தட்டி எடுத்து வச்சிருக்கேங்க. நடுவுல மட்டும் இதுல கொஞ்சமா இந்த மாதிரி அமுக்கி விட்டுட்டு இதுல ஏதாவது நம்ம நட்ஸ் வச்சுக்கலாங்க. பாதாம் பிஸ்தா இது வேணா வச்சுக்கலாம். நான் வந்துட்டு திராட்சை வச்சிருக்கேன். வச்சு இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. அதுதாங்க நம்மளுடைய ரொம்பவே டேஸ்டான மில்க் பேடா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. ஈஸியா செஞ்சிரலாம். இதே மாதிரி நம்ம மீத உள்ள மாவை வந்துட்டு அதே மாதிரி ஷேப்க்கு நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க. அதுதாங்க நான் மீத உள்ள மாவை இந்த மாதிரி ஷேப்க்கு நான் தட்டி எடுத்துக்கிட்டேங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா என்னோட சேனலை Subscribe பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியுமே போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you.